எண்கள் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்திருப்போம். நம்ம இயல் எண்கள் எதுல ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னா 1. இயல் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1 ஸ்டார்ட் ஆகும், போயிட்டே இருக்கும். அது இல்லை, 0 கிடையாது. செக் பண்ணியாமா? எஸ் சார். ஓகே, எண்கள் அப்படி படிச்சோம். ஏன்னா எது ஆரம்பிக்கும்னா 0 1 2 3 அப்படின்னு ஆரம்பிக்கும். கண்டினியூ அந்த நம்பர் என்ன ஆயிடும், தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அது முடிவே கிடையாது, முடிவே இல்லை. ஏழு எண்கள் எதுல ஆரம்பிக்குது? 1 ஆரம்பிக்குது. இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா மிகை எண்கள். இது எல்லாமே என்ன எண்கள்? மிகை எண்கள் அப்படின்னு அதெல்லாம் படிச்சிருப்போம். இதுவரை நம்ம இதான் படிச்சிருக்கோம். 1வது இருந்து 5வது வரையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு எண்கள் புதுசா நம்ம இப்போ வெப்பநிலை காலையில பயங்கரமான குளிர், ஏன்னா மலை பிரதேசம், அங்க பயங்கரமான குளிரா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா வெப்பநிலை எவ்வளவுன்னு சொன்னா -5 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ வெப்பநிலை வந்து குறைஞ்சிச்சு. 0 டிகிரியோட என்ன ஆகுது, குறைஞ்சிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுது, அது மைனஸ்ல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மைனஸ் என்ற எண்களை வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா? சரி, ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். 10 ரூபாய் என்ன ஆகுது, கிடைக்கும். இந்த பக்கம் இப்படி வந்து முன்னாடி வந்து 10 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லும் பொழுது நமக்கு அது லாபமா நஷ்டமா? 10 ரூபாய் கிடைச்சது, 10 ரூபாய் கிடைச்சது நமக்கு லாபம். தட் இஸ் என்ன பண்ணுவாங்க, பிளஸ். நமக்கு லாபமா நஷ்டமா, அல்லது இழப்பா, அல்லது நமக்கு வந்து கெயின், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஆதாயமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எதை பார்த்து தெரிஞ்சுப்போம்? என்ன எண்களா படிச்சோம் நம்ம? ஏழு எண்கள், முழு எண்கள் படிச்சோம். அப்ப ஏழு எண்கள்லயும் முழு எண்கள்லயும் எந்த எண்கள் மட்டும்தான் இருக்குது சொல்லுங்க. இந்த ஏழு எண்களையும் முழு எண்களையும் எந்த எண்கள் மட்டும்தான் இருக்கு? அதான் மிகை எண்கள் அப்படின்னு நினைச்சு பண்ணா நம்ம மிகை எண்களுக்கு பிளஸ் போனாலும் பரவாயில்ல, போலனாலும் பரவாயில்ல. புரியுதா? அப்போ நாம இதுக்கு முன்னாடி 0 பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதாவது பிளஸ் 1 இருக்கும், மைனஸ் 1 இருக்கும், பிளஸ் 2 இருக்கும், மைனஸ் 2 இருக்கும், பிளஸ் 3 இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணும் என்ன இருக்கும், மிகை எண்ணும் இருக்கும், குறை எண்ணும். சொல்லு வாய் திறந்து. பிளஸ் போறதெல்லாம் என்ன எண்ணு, மைனஸ் போறதெல்லாம் என்ன எண்ணு, குறை எண். ஓகேவா? சரி, இப்போ குறிய போட்டு குறிய போடலன்னா என்ன ஆயிடாது, மிகை எண்ணாக மாறும். புரியுதா? சரி, -20 என்ன எண், -10 என்ன எண், -7 என்ன எண் அது, அதுதான் என்ன இருக்குன்னா 0 1 2 3 4 5 6 7 இப்படி போட்டுக்கிறீங்களா? இந்த மாதிரி போட்டுக்கிறீங்களா? எல்லாம் வந்து பழம் வஞ்சிருப்பீங்களே, வந்தீங்களா? இது எங்க தான். இது வந்து மிகைகள் மட்டும்தான் இருக்கும். என்ன எங்க இருக்கும், இப்போ நம்ம குறி போடணும்னா என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த பக்கம் என்ன வரும், -1. அப்புறம் மாடல் சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு வந்து நான் இங்க கிளாஸ் எடுக்கணும், அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்காங்க. ஓகே, சென்டர்ல 0 இருக்கா, 0 இருக்கா, 0 காமிக்குதா? இது காமிக்குதா? அடுத்தது இது 1, அடுத்தது இப்போ என்ன 6 ன்னு சொன்னால -6 +6 என்ன என்னது, என்ன இது கொடுத்துருக்காங்க பாரு,
மிக எண். புரியுதா? அதே இந்த பக்கம் கொண்டு போ. என்ன இருக்கு? மைனஸ் இது என்ன என்ன? என்ன என்ன? புரியுதா? 0 இந்த பக்கம் மைனஸ் வரதெல்லாம் குறை எண்கள், இந்த பக்கம் வரதெல்லாம் எண் கதிர். இந்த எண் கதிரை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த எண் கதிர் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா இதுக்கு மேல நம்ம படிக்க போற எல்லா கணக்குலயுமே இந்த எண் கதிர் தான் பயன்படும். புரியுதா? நம்ம கிராஃப் வரைவோம். 7வது 8வதுல வந்து நம்ம கிராஃப் வரைபடம் கிராஃப் ஒன்று வரைய போறோம். அந்த கிராஃப்ல கூட இன்னைக்கு இந்த மாதிரி தான் எண்களை குறிப்பீங்க. இந்த மாதிரி தான் அங்கே இந்த முழுக்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஃப் வந்து அளவுகளை குறிப்போம். புரியுதா? அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச எண் கதிர் வேற, இப்போ நம்ம படிக்க போற எண் கதிர் இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி தான் படிக்க போறோம். அப்போ இதுக்கு மேல நம்ம படிக்கக்கூடிய எல்லா எண்களிலுமே இதுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய எல்லா கணக்குகளுமே சரி, இது பிளஸ் எண்கள் இருக்கு, இந்த பக்கம் ஓகேவா? இப்போ என்பது மிக எண்ணா குறை எண்ணா? ரெண்டுமே சமம், ரெண்டுமே இல்ல. அது மிக எண்ணும் இல்லை, குறை எண்ணும் இல்லை. ஆம்பளை இல்ல, பொம்பளை இல்லை அப்படின்னு வச்சுக்கோ. 0 என்பது மிக எண்ணும் இல்ல, குறை எண்ணும் அல்ல. ஓகேவா? ரைட். 1 விட 2, 2 விட 4, 4 விட 6, 6 விட 8. பிக் நம்பர் எப்படி போயிட்டு இருக்கு? அதிகரிச்சுட்டே போகுது. எப்படி போகுது? எந்த பக்கம் போனா அதிகரிக்குது? வலது பக்கம் போனா அதிகரிக்குதா? அப்ப இப்படி இங்க இருந்து பார்க்கலாம் நாம. அப்ப 7 விட 6 பெரிய நம்பர், -7 விட -6 பெரிய நம்பர், சின்ன நம்பரா? வலது பக்கம் தான போகுது, பெரிய நம்பர். என்ன நம்பர்? அப்ப -6 விட -5 -5 விட -4 -4 விட -3 -3 விட 0 -3 விட 0 சிறியதா பெரியதா? பெரிய நம்பர். வலது பக்கம் போக போக பெரியதுதான், சிறியது வராது. அப்ப -8 விட 0 எது பெரியது? 0 பெரியது, -8 சிறியது. அப்போ 6 -6 விட -3 -5 சொல்ல பார்க்கலாம். என்ன நம்பர்? இந்த ரெண்டு நம்பர்ல, ரெண்டு எண்கள்ல எது சிறிய எண், எது சிறியது? வெரி குட். -5 சிறியது. எது சிறியதுன்னு எழுது. எல்லாம் கிளாப் பண்ணுங்க. புரியுதா? அவ்வளவுதான் கணக்கு. 7 படி பார்க்கலாம். -7 -8 all of -7 -8. இந்த -7 -8 ரெண்டு நம்பர்ல எது பிக் நம்பர், எது பெரிய நம்பர்? -8 பிக் நம்பர். நல்லா பாத்து இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னேன். எங்க இதெல்லாம் பாரு. இந்த பக்கம் வந்தா -7 இங்க இருக்கு, -8 இங்க இருக்கு. அப்போ வலது பக்கம் எது இருக்கு? -7. அதுதான் பிக் நம்பர். -8 ஸ்மால் நம்பர். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் எல்லாரும் படி பார்க்கலாம். இதுல எது ஸ்மால் நம்பர்? ஸ்மால் நம்பர் 2 ஒன்னா ஸ்மால் நம்பரா? என்ன சொல்லணும்? -2. அந்த மைனஸோட சேர்த்து சொல்லணும்னு சொல்லிருக்கேன். தட் இஸ் ரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். -2 is a small number. நோட் பண்ணு. ஓகே, கிளாஸ். எல்லாம் பாருங்க. அந்த எண்கள் எல்லாம் கொடுத்துக்கறாங்க பாருங்க. நீங்க ஓ கொடுத்துப்பாங்கல? எல்லாம் நீங்க படிக்கிறீங்க. என்ன பண்றீங்க? படிக்கிறீங்க. முழு எண்கள் கொடுத்துக்கறாங்க பாரு. அப்புறம் எண் கோட்டின் முழுக்கள். அந்த முழுக்களை குறிக்க சொல்லிக்கிறாங்க பாத்தியா? 31ஆம் பக்கம். ஒரு எண் கோட்டை வரைந்து அதன் மீது
6 மைனஸ் 5 மைனஸ் 1 4 மற்றும் மைனஸ் 7 ஆகிய குறிக்கவும் இருக்கா கொடுத்திருக்காங்களா மேல முழுக்களோட அந்த எண்கோடு வரைஞ்சிருக்காங்களா பாரு எண்கோடு வரைஞ்சிருக்காங்களா நீங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு எண்கோடு செய்துட்டு வரணும் புரியுதா கண்டிப்பா செய்துட்டு வந்து எனக்கு காமிங்க ஓகேவா எண்கோட்ல புரியும் எப்படி புரியும் இப்போ -5 ன்னு வெச்சுக்கோ எங்க இருக்கு -5 இங்க தானே இருக்கு இந்த புள்ளி தான் -5 இது புரியும் ஓகேவா புரியுங்களா இவற்றை படிக்க கீழ இருக்கா ஃபர்ஸ்ட் நீ எழுது that is time நல்லா ஒரு ஸ்பீடா படி இங்கிலீஷ் கிளாஸ் 24 மைனஸ் 13 மைனஸ் 9 8 அது 8 நம்ம எப்படி சொல்லணும் பிளஸ் 8 ன்னு சொல்லணும் வெறும் 8 ஆனாலும் என்ன சொல்லலாம் பிளஸ் 8 அப்படி சொல்லணும் ஓகே அதை வாய்மொழியாக படிக்கவும் +24 -13 -9 +9 8 வெரி குட் ஓகே கிளாப் பண்ணலாம் எதுக்கும் பயப்படக்கூடாது தைரியமா பண்ணுங்க தப்பா இருந்தா கூட நம்ம மாத்திக்கலாம் புரியுதா பயப்படாம செய்யுங்க ஆனா கதை பேசக்கூடாது அதான் நெக்ஸ்ட் ஒன் யார் புரியுது பார்க்கலாம் கரெக்ட்டா எஸ் சார் வெரி குட் கிளாப் பண்ணுங்க +5 எங்க இருக்கு குறி பார்க்கலாம் கரெக்ட்டாப்பா எஸ் சார் லைன் மேல குறி இந்த புள்ளி மேல நல்லா பெருசா போடு ஓகே சூப்பர் கிளாப் பண்ணுங்க அடுத்து 1 -8 எங்க இருக்கு குறி பார்க்கலாம் சூப்பர் கரெக்ட்டா என் கோட்டில் 4 ஐ அடைய 3 இன் இடதுபுறம் நீ எந்த அலகுகள் நகர வேண்டும் எத்தனை அலகுகள் நகர வேண்டும் அடைய 3 இன் இடப்புறம் 3 எங்க இருக்குது இங்க இருக்கு 3 பிளஸ் 3 இடப்புறம் நீ எத்தனை அலகுகள் நகர வேண்டும் எத்தனை ஜம்ப் பண்ணணும்னு கேக்குறாங்க எத்தனை அலகுகள் நகர வேண்டும் இது 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 வந்து ஒரு அலகின் பேரு ஓகேவா அப்ப எத்தனை அலகு நகரணும் பாரு இங்க இருந்து இப்ப நம்ம இங்க இருக்கிறோம் 1 2 3 4 5 6 7 எத்தனை அலகு நகரணும் 7 அந்த 7 அலகுகள் வடப்புறம் போறோமா இடப்புறம் வருமா இடப்புறமாக நகருகின்றோம் அதுதான் ஆன்சர்